Hello guys, welcome to Tech Gratify. So இந்த வீடியோல நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங்ல VPS ஹோஸ்டிங்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்ப நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங்ல பாத்தீங்கன்னா 8 டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஷேர்டு ஹோஸ்டிங்கை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஷேர்டு ஹோஸ்டிங் பார்த்தா தான் உங்களுக்கு VPS ஹோஸ்டிங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து VPS ஹோஸ்டிங்கை பத்தி கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஸோ VPS ஓட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் பிரைவேட் சர்வர். ஸோ இந்த VPS எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா ஷேர்டு ஹோஸ்டிங் மாதிரி தான். எப்படி வந்து ஒரே சர்வர் வந்து ஒரு 100 வெப்சைட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகி அந்த எல்லா வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட் ஆஃப் ரேம் அண்ட் ஒரே CPU வந்து ஷேர் பண்ணி வந்து ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சர்வர் வந்து நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணுவோம். பட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் பார்ட்ஸை செப்பரேட் பண்ணி ஒரு சின்ன சின்ன சர்வர்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஒரு 3 வெப்சைட் இருக்கு அப்படின்னா ஒரே சர்வரோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். பட் ஆனால் அந்த 3 சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி CPU அண்ட் தனித்தனி ரேம் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வெப்சைட்டோட டிராஃபிக் வந்து இன்னொரு வெப்சைட்டை வந்து அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேர்டு ஹோஸ்டிங்கை விட ரொம்ப அதிகமாகவே வந்து செக்யூராக இருக்கும். ஏன்னா ஷேர்டு ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்டில் வந்து வைரஸ் அஃபெக்ட் ஆனால் இன்னொரு வெப்சைட்லையும் அது வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஒரே CPU அண்ட் ரேம் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் வந்து VPS ஹோஸ்டிங்கில் அப்படி கிடையாது. ஒரே ஒரு சர்வர் மெயின்டைன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து CPU அண்ட் ரேம் வந்து தனித்தனியாக வந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால சப்போஸ் இப்போ வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஏதோ ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆனாலும் அது இன்னொரு வெப்சைட் வந்து அஃபெக்ட் ஆகாது. அண்ட் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு தனியான ஒரு ஸ்பீடு இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ வேற ஒரு வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருந்தால் அந்த டிராஃபிக் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்மளுக்குன்னு செப்பரேட்டான ஒரு ரேம் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம வெப்சைட்டில் எந்த அளவுக்கு டிராஃபிக் வருதோ அது கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ ஷேர்டு ஹோஸ்டிங்கும் VPS ஹோஸ்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத ஒரு டயக்ராமாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஷேர்டு ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வரோட டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அதனால் சர்வரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதாவது என்ன CPU ரேம்லாம் யூஸ் ஆகுதோ அது எல்லாமே தான் இந்த வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் VPS ஹோஸ்டிங்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சர்வர் இருக்கும். அண்ட் சர்வருக்கும் வெப்சைட்டுக்கும் இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு வெப்சைட்டுக்கும் தேவையான ரேம் அண்ட் CPU வந்து தனித்தனியாக உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஷேர்டு ஹோஸ்டிங்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளோரே வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா VPS ஹோஸ்டிங். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்டில் மட்டும்தான் உங்களால் சேஞ்சஸ் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய வெப்சைட்டில் மட்டும் தான் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா உங்கள் வெப்சைட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஷேர்டு ஹோஸ்டிங். நீங்கள் வந்து சர்வரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. பட் அதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளோரே வந்து நீங்கள் ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தனியாக ஒரு சர்வர் வந்து ஓன் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் அந்த சர்வரில் வந்து இப்போ எவ்வளோ CPU ஆட் பண்ணணும், இல்லை இந்த CPU எனக்கு வேணாம், இந்த அளவுக்கு இல்லை CPU எனக்கு வேணாம், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சர்வர் பேஸ்டு மாடிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து VPS ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஃப்ளோர்லேயே வந்து இப்போ எத்தனை ஃப்ளாட் எனக்கு வேணும், இந்த ஃப்ளோரில் வந்து எனக்கு 4 ஃப்ளாட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சேஞ்சஸை அந்த சர்வரில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து VPS ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ VPS ஹோஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபிசிக்கல் சர்வரை வந்து நம்ம மல்டிபிள் விர்ச்சுவல் சர்வர்ஸாக வந்து டிவைட் பண்ணி நம்மளால் வந்து வெப்சைட்டுக்கு தனித்தனியான ஒரு டிராஃபிக் அண்டு பேண்ட்வித்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஃபிசிக்கல் சர்வர் ஒன்று தான். பட் ஆனால் விர்ச்சுவல் சர்வர் அதாவது ஒரு வெப்சைட்டுக்கும் தனித்தனியான CPU அண்ட் ரேம் வந்து நம்ம அலோகேட் பண்ணி ஒரு விர்ச்சுவல் சர்வராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரைவேட் சர்வர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலான ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது CPU ரேம் ஸ்டோரேஜ் அண்ட் பேண்ட்வித் இந்த மாதிரி இண்டிவிஜுவலான ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதாவது இப்போ ஒரு வெப்சைட்டில் இருக்கிற டிராஃபிக் இன்னொரு வெப்சைட்டில் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம வெப்சைட்டில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் அது இன்னொரு வெப்சைட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் கெட் ரூட் ஆக்சஸ் அலோவிங் தெம் டு இன்ஸ்டால் சாஃப்ட்வேர்ஸ் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ். அதாவது ஷேர்டு ஹோஸ்டிங்காக இருந்தால் நீங்கள் சர்வர்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது. பட் VPS ஹோஸ்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த சர்வரில் இந்த சாஃப்ட்வேர் இருக்கணும், இதை வந்து அப்கிரேட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த சேஞ்சஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் VPS ஹோஸ்டிங்கில். ஸோ இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ இந்த VPS ஹோஸ்டிங்னால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் கண்ட்ரோல். அதாவது சர்வருக்கு நீங்கள் வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே உங்களுக்கு தேவையானதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஷேர்டு ஹோஸ்டிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்கும்போது அது உங்களுடைய வெப்சைட்டையும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் லோடிங் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த VPS ஹோஸ்டிங்கில் உங்களுக்கு அந்த மாதிரியான லோடிங் இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. அதாவது ஈஸியாக நீங்கள் வந்து இப்போ ஒரு ரிசோர்ஸஸ் வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். இப்போ வந்து ரேம் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், இல்லை ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய
ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் கிட்ட அந்த பிளானை நீங்கள் ஜஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண போதாண்டா அந்த செப்பரேட்டான வெறும் ரேம் மட்டும் எனக்கு வந்து அதிகமாக வேணும், இல்லை எனக்கு ஸ்டோரேஜ் மட்டும் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த செப்பரேட்டான பிளானை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்காக வந்து புதுசாக ஒரு பிளானையே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு மட்டும் எனக்கு தனியாக வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி, அதாவது மற்ற வெப்சைட்ஸை வைரஸ் ஏதாவது மற்ற வெப்சைட்ஸை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது உங்களுடைய வெப்சைட்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஒரு வெப்சைட்டுக்கும் செப்பரேட்டான சிபியூஸ் அண்ட் ரேம்ஸ் ஒர்க் ஆகுதுன்றதுனால உங்களுக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ யாரெல்லாம் இந்த விபிஎஸ் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மீடியம் டு ஹை டிராஃபிக் வர வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விபிஎஸ் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை அப்படின்னும் போது ஒரு ஃப்ளக்சுவேட்டான ஒரு டிராஃபிக் வர ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விபிஎஸ் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணலாம். அதாவது எனக்கு எப்பயுமே வந்து மீடியமாக தான் வந்து டிராஃபிக் வரும், இல்லை நான் இப்போ தான் வந்து ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ்க்காக ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஷேர்டு ஹோஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம். பட் ஒரு மீடியம் டு ஹை லெவலான ஒரு டிராஃபிக் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டான சீசனில் மட்டும் எனக்கு வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விபிஎஸ் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த செப்பரேட்டான டைமுக்கு மட்டும் நீங்கள் வந்து ரேமை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக அப்கிரேட் பண்ணுற உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஃப்ளக்சுவேட்டான டிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விபிஎஸ் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணலாம். செக்யூரிட்டிஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நீங்கள் வந்து எனக்கு பெட்டரான செக்யூரிட்டிஸ் இருக்கணும் என்னோட வெப்சைட்ஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விபிஎஸ் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டான சாஃப்ட்வேர் இல்லைனா அப்ளிகேஷன்ஸ் வந்து சர்வரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விபிஎஸ் ஹோஸ்டிங் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வெப்சைட்ஸில் மட்டும் இல்லை எனக்கு சர்வர்லையும் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் விபிஎஸ் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் விபிஎஸ் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. அண்ட் இந்த விபிஎஸ் ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றத பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம டெடிகேட்டட் ஹோஸ்டிங்கை பற்றி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன்.